பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வபிஹி நஸ்தஈன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் அல்லாஹும்ம யன்ஃபஅனா பிமா அல்லம்தனா வஅல்லிம்னா பிமா யன்ஃபஅனா ரப்பனா ஸித்னா இல்மா அல்லாஹும்ம லா மானி லிமா அதைத் வலா முஅத்தி லிமா மனஅத் வலா யன்ஃபுல் ஜத்த மின்கல் ஜத் அம்மா பஅத். புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு மட்டுமே. அவனையே போற்றுவோம், அவனிடமே உதவி தேடுவோம். மேலும் சலாம் சாந்தியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அன்னாரை பின்பற்றின உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், பின்பு வந்த நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும், இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் மீதும், அவர்கள் குடும்பத்தார்கள், நம் குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவற்றுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட ஒரு மாபெரும் அருள் கொடையால் அல்லாஹை பற்றி படிக்கிறதுக்கான அல்லாஹோட அந்த தௌஹீத், அல்லாஹ் ஒருவன் என்று அந்த மிகப்பெரிய ஒரு சொல், அதை பற்றி படிக்கிறதுக்கான பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இலகுவாக ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த ஒரு பாக்கியம், இந்த ஒரு தௌஹீத்ங்கிற பாக்கியம், அதை மக்களிடம் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான பாக்கியம், அதை பற்றி பதிக்கிறதுக்கான பாக்கியம், அதை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதுக்கான பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நமக்கு அப்புறம் வரக்கூடிய நம்மளோட சங்கதிகளுக்கும் அல்லாஹ் கொடுப்பானாக. இன்றைக்கி நாம் கிதாபு தௌஹீதில் பார்க்க வேண்டிய தலைப்பு, இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் கரெக்ட் பண்ணின கிதாபு தௌஹீத். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய தலைப்பு அல் பரக்க, தபர்ருக் அப்படின்னு சொல்கிறது. தபர்ருக். சரி, பாபு மன் தபர்ரக பி ஷஜரின் அவ் ஹஜரின் வ நஹ்விஹிமா. யார் மரத்தின் மூலமாகும், ஷஜர்னாக்க மரம், ஹஜர்னாக்க கல்லுகள். ஸோ கல், மரம், இதை கொண்டு பரக்கத்தை தேடுவது. கல், மரம், செடி, கொடி, மரம் வகைகள் எல்லாமே வந்துடும். வ நஹ்விஹிமா, அதுபோல் அது சார்ந்தது, அதை சார்ந்தது. அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை கொண்டு பர்க்கத்தை பெறுவது. பர்க்கத் என்றால் என்ன? தபர்ருக் என்றால் அருள் கொடை, அதிகமான அருள் கொடையை பெறுவது. தமிழில் எப்படி போட்டிருக்கு? பர்க்கத் தேடுவது. எல்லாம் நம்ம வழக்கமாக சொல்கிறது தான். ஒரு பர்க்கத்தான மனுஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த பர்க்கத், இங்கே போய் தொட்டால் பர்க்கத்து வரும் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா? அதான் பர்க்கத். பர்க்கத்தில் என்ன? அது மூலியமாக எனக்கும் அல்லது என்னோடய வாழ்வாதாரத்துக்கும் என்னோடய வாழ்க்கைக்கும் ஒரு அருள் கொடை கிடைக்கும், ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். ஸோ அதை பற்றியான சப்ஜெக்ட் தான் இது. இப்போ இந்த பரக்கத் தேடுவது, ஹைராத்தில் நல்ல விஷயங்களில் அதிகமாக கேட்குறது அல்லாட்ட. யாரெல்லாம் எனக்கு பரக்கத்தாக்கி வை அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? பார்க்குறதுக்கு குறைவாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அது நிறைவானதாக இருக்கும். பார்க்குறதுக்கு குறைவாக இருக்க மாதிரி இருக்கும், அது நிறைவானதாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் பரக்கத்து தேவை. காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நம்ம வாகனத்தில் உட்கார்றது, நம்ம வாகனத்துக்கு பரக்கத்து வேணும். நம்ம கண் பார்வையில் பரக்கத்து வேணும். நம்ம பேசக்கூடிய பேச்சுகளில் பரக்கத்து வேணும். நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்களில், பேசக்கூடிய பேச்சுகள், நடக்கக்கூடிய நடை, செய்யக்கூடிய வேலை, நம்மளோட நேரம், இடம், பொருள், நேரம், கணவன், மனைவி, பிள்ளைகள், எல்லா விஷயத்துக்கும் பரக்கத் இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதனால தான் பாரக் அல்லாஹு ஃபீக்குன்ட்டு அடிக்கடி நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ் உனக்கு அதிகப்படுத்தி கொடுக்கட்டும் அப்படின்னு நம்ம செய்கிறோம். இப்போ இந்த பரக்கத்தை சில வழிமுறைகளால் இன்னைக்கு மக்கள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒன்றாவது, சில வழிமுறை ஷிர்கான வழிமுறை. ரெண்டாவது, மார்க்கம் அங்கீகாரம் கொடுக்காத வழிமுறைகள். மூன்றாவது, அதாவது மார்க்கம் அங்கீகாரம் கொடுக்காத வழிமுறைகள்னாக்க ஷிர்க்குன்னு போயிடாது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்ததும் செகண்ட் பார்த்ததும் மார்க்கம் அங்கீகரிக்காத வழிமுறைகள் தான். ஆனால் இந்த மார்க்கம் அங்கீகரிக்காத வழிமுறைகளில் ரெண்டு இருக்குது. ஒன்று ஷிர்க்கு, இன்னொன்று ஹராம் அல்லது மார்க்கம் தடுத்துப்பட்ட செயல். ஷிர்க் லெவலுக்கு போகாது,
ஆனால் அது ஒரு பிதஅத்தான ஒரு காரியம். மூன்றாவது, மார்க்கம் வலியுறுத்தப்பட்ட அல்லது மார்க்கம் அங்கீகாரம் கொடுத்த வழிமுறையில் பரக்கத்தை தேடுவது. சரி, இப்போ மார்க்கம் அங்கீகாரம் கொடுத்ததை ஃபஸ்ட்டு பார்ப்போமே. மார்க்கம் அங்கீகாரம் கொடுத்ததை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னாக்க, உதாரணத்துக்கு குர்ஆன் ஓதுவது பரக்கத். அப்புறம் என்ன அர்த்தம்? குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், குர்ஆன் ஓதப்படக்கூடிய இடமா இருக்கட்டும், குர்ஆனை ஓதக்கூடியவராக இருக்கட்டும், குர்ஆன் ஓதக்கூடிய அந்த மஜ்லிஸில் அல்லாஹ்வோட பரக்கத்தை இறங்கி கொண்டிருக்கும். இதெல்லாம் அந்த குர்ஆன் மூலியமாக ஏற்பட்ட பரக்கத். இது எப்படி கிடைக்கும்? குர்ஆனை இப்படி தொட்டு கண்ணில் வச்சுக்கிட்டா கிடைக்குமா? இல்லை. குர்ஆனை ஓதுனால் பரக்கத் கிடைக்கும், குர்ஆனை பின்பற்றினால் பரக்கத்து கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? கிதாபுன், இந்த குர்ஆனை பற்றி சொல்கிறப்ப, கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க முபாரக், பரக்கத்து மிக்க இந்த குர்ஆன், முபாரக்கான இந்த குர்ஆனை உங்களுக்கு நாங்கள் இறக்கி உள்ளோம். அதனால தான் குர்ஆனை ஓதுறப்ப ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. ஒரு நன்மை கிடையாது, ஒரு எழுத்துக்கு அலிஃப்க்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை, இந்த மாதிரி 10க்கு மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் மூலியமாக, குர்ஆன் ஓதுறது மூலியமாக பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குறான். அதனால தான் எங்கே ஒரு நல்ல காரியங்கள் நம்ம செய்கிறதா இருந்தாலும் குர்ஆனை கொண்டு ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இந்த மஜ்லிஸில் ஒரு பரக்கத் இறங்கும், ஒரு சக்கீனத் இறங்கும். ஏன்னா குர்ஆன் மூலியமாக ஏற்பட்ட பரக்கத். டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு குர்ஆனை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு லைன் ஓதுனா அந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பரக்கத். ஒருத்தர் கடை வச்சிருக்கிறாரு, பிஸ்னஸ் பெருகணும் கடைக்கு, குர்ஆனை ஓதுங்க, கடையில் குர்ஆனை ஓதுங்கள், கண்டிப்பாக பிஸ்னஸ் பெருகும். இந்த மாதிரி குர்ஆன் மூலியமாக ஏற்படக்கூடிய பரக்கத். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க, உதாரணத்துக்கு ஜம்சம் தண்ணி முபாரக்கான ஒரு தண்ணீர். ஜம்சம் தண்ணி குடிக்கிறப்ப பரக்கத் ஏற்படும். அதனால தான் ஜம்சம் தண்ணி வந்து ஒரு ஷிஃபா. என்ன நோக்கத்துக்காக நாம் குடிக்கிறோமோ அந்த நோக்கமாக அடைந்து விடுவார், அந்த நோக்கத்துக்கு கிடச்சிவிடும். அதனால தான் ஜம்சம் தண்ணி குடிச்சிட்டு நம்ம துவா செய்கிறோம், குர்ஆனை ஓதிட்டு நம்ம துவா செய்கிறோம். இதெல்லாம் மார்க்கம் நமக்கு வழிகாமித்த, தபர்ருக் பண்ண வழிகாமித்த சில விஷயங்கள், ஹலாலான விஷயங்கள், மார்க்கம் அங்கீகாரம் கொடுத்த விஷயங்கள். யார் ஒருவர் இந்த வழிமுறையில் பரக்கத்தை தேடுகிறாரோ, இந்த வழிமுறையில் பரக்கத்தை தேடுகிறாரோ நிச்சயமாக அவருக்கு பரக்கத் கிடைக்கும். இன்னொன்று, இப்போ ஒருத்தரை பார்த்து சொல்கிறோம், இவர் ஒரு பரக்கத்தான மனுஷங்க, இவர்கிட்ட போய் இவர் கை கொடுத்துருவோம், முசாஃபா செஞ்சுருவோம், ஏன்னா இவர் பரக்கத்தான ஒரு மனுஷன். அல்லது இவர்கிட்ட போய் துவா செய்யுங்கன்னு நம்ம சொல்லுவோம், பெரியவராக இருக்கார். சரி, இதுக்கு என்ன ஹுக்கும்? ஒரு தனிப்பட்ட மனிதரை பார்த்து இவர் பரக்கத்தான மனிதன் அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்னாக்க சொல்லலாம். எப்போ சொல்லலாம்? அவர் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட பரக்கத் கிடையாது. அவர் கையை முத்தம் கொடுக்கறதுனால பரக்கத்தோ, இல்லை அவருக்கு ஒழு செஞ்சுட்டு சொத்தக்கூடிய தண்ணீரை வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால பரக்கத் கிடையாது அவருக்கு. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே பரக்கத், அவங்களோட வேர்வை கூட பரக்கத். அதனால தான் அத்தரில் மிக்ஸ் பண்ணி சாபங்கள் பூசிக்கிட்டாங்க. அவங்க ஒழு செஞ்சுட்டு சொத்தக்கூடிய அந்த தண்ணீர் கூட பரக்கத்து. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. சரி, ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஏன் பரக்கத்துன்னு சொல்கிறோம்? அவர் செய்யக்கூடிய செயல் மூலியமாக ஏற்படக்கூடிய ஒரு பரக்கத். உதாரணத்துக்கு ஒரு நல்ல மார்க்க அறிஞராக இருப்பார், அது மூலியமாக மார்க்கத்தை படித்து பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பணியை அவர் செய்யக்கூடியவராக இருப்பார். அவர் மூலியமாக ஒரு 4 பேர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க. அவர் மூலியமாக சில ஹைராத்துகள், சில நல்ல காரியங்கள் அந்த பகுதிகளிலேயோ இல்லை சில மக்களுக்கோ அவர் மூலியமாக நடந்திருக்கும். அவர் மூலியமாக நடந்திருக்குன்னா மேஜிக் கிடையாது.
அவர் மூலமாக நடந்திருக்கும்னாக்க அவர் போய் ஒருத்தர்கிட்ட கேட்டிருப்பார், இவங்களுக்கு நல்ல ஒரு பழக்கமாக இருந்திருக்கும். அது மூலயமாக இந்த இடத்துல ஒரு தண்ணீர் ஒரு கேணி கட்டுவோம் அப்படின்ட்டு ஒரு வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி குர்ஆன் மனனம் செஞ்சிருப்பார். குர்ஆனை மனனம் செய்ததுனால நம்ம அவர்கிட்ட போய் சொல்கிறோம், நீ எனக்காக துவா செய்யுங்க, எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியணும். சில பேர் எப்படி இதை விளங்கிக்கிட்டாங்க, பெரிய தலப்பா கட்டிக்கிட்டு இருப்பாங்க, பெரிய தலப்பா பெரிய தாடி வச்சுக்கிட்டு அவங்க நடந்தாவே பர்க்கத்து, அவங்களோட கால் மண்ணை தூக்கி எடுத்துக்கிறது, அவங்க காலில் போய் முத்தம் கொடுக்கறது, அல்லது அவங்க துப்புற எச்சியை வாங்கிக்கிறது. இது மாதிரி எத்தனையோ நம்ம பார்க்குறோம். இவங்க தான் அவுலியாக்கள் என்று சொல்லிக்கிட்டு, இவர்கள் தான் அவுலியாக்கள் என்று சொல்லிக்கிட்டு, இது பிதத்தான ஒரு காரியம். இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு காரியம். எந்த அளவுக்கு தடை செய்யப்பட்டது? ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கு. ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு ஏன் முத்தம் கொடுக்குறோம்? பரக்கத்துக்காக முத்தம் கொடுக்குறோமா? நல்லா விளங்கிக்கணும். இதில் ஹஜ்ருல் அஸ்வத்தை முத்தம் கொடுக்கக்கூடிய ஒரே காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம முத்தம் கொடுக்குறோம். இதை நான் சொல்லலை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தை படித்ததுனால சொல்லலை. கிதாபு தௌஹீத் இப்போ வந்த புத்தகம். உடனே வஹாபிகள்லாம் இப்படி தான் பேசுவாங்க, அப்படி கிடையாது. அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஹாபியா? அப்படி கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? ஹஜ்ருல் அஸ்வத்தே, நீ வெறும் கல், உன்னால் எந்தவித நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது, வெறும் கல். ஆனால் என்னோட தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு முத்தம் கொடுத்ததை நான் பார்த்ததுனால் உனக்கு நான் முத்தம் கொடுக்கிறேன் என்று சொன்னாங்க. ஸோ ஏன் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு முத்தம் கொடுக்குறோம்? அது ஒரு வணக்க வழிபாடு, அது ஒரு இபாதத். மற்றபடி அதில் நம்மளோட துணியை தேய்ச்சிக்கிட்டோம்னாக்கா அது துணியில் பறக்கத்து வந்துடும். இப்படி ரசூல்லா பண்ணலையே. காபத்துல்லாவை துணியை தேய்ச்சிக்கிட்டால் பறக்கத்து வந்துடுமா? காபத்துல்லாவில் போய் என்ன பண்ணணுமோ அதை பண்ண பறக்கத்து வரும். வாழ்க்கையில் தவாஃப் செஞ்சால் அது ஒரு பறக்கத்து, காபத்துல்லாவில் போய் துவா கேட்டால் அது ஒரு பறக்கத்து. இப்போ ஒருத்தவங்க ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, ஹஜ்ஜுக்கு போகிறவங்க பறக்கத்தானவர்கள், அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. ஏன்? புனிதமான பறக்கத்து நிறைந்த ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ரமதான் மாதம் பறக்கத்து நிறைந்த ஒரு மாதம். ஸோ ஹஜ்ஜுக்கு போகிறவங்கள்ட்ட போயிட்டு எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்கிறோம். இப்போ அவங்க ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அந்த ஹாஜி பறக்கத்தானவர்ன்ட்டு சொன்னோமா, அல்லது அவர் பறக்கத்து மிக்க இடத்துக்கு போகிறாரே அதனால சொன்னோமா? அவர் பறக்கத்தான ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஹஜ்ஜுக்கு போகிறாரு, அரஃபாத் மைதானத்தில் போய் நிற்க போகிறாரு, மினால இருக்க போகிறாரு, முஸ்தலிஃபாவில் இருக்க போகிறாரு, காபத்துல்லாவில் நிற்க போகிறாரு, காபத்துல்லாவை கண்ணால் பார்க்க போகிறாரு. அதனால நான் அவருக்கு எனக்காக துவா செய்யுங்க ஹாஜியான்னு சொல்கிறோம். அதனால தான் தவிர தனிப்பட்ட முறையில் எந்தவித தொடர்பும் இல்லாமல் சும்மா ஒருத்தர் நடந்து இப்படி நான் தலைவனாக அவருக்கு பறக்கத்து வந்துருச்சோம் அப்படின்னாக்க அப்படி கிடையாது. அப்படின்னாக்கா சஹாபாக்கள்லாம் மாற்றி தடவிட்டு இருப்பாங்களே. பிற்காலத்தில் வந்த சஹாபாக்கள், முற்காலத்தில் இருந்த சஹாபாக்கள் கையை தடவலாமே. ஏன் பண்ணல? காரணம், அவர்கள் தௌஹீதை நல்ல விளங்கி வைத்திருந்தார்கள். இதுதான் இப்போ ஹராம், இந்த மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட காரியம் இருக்கு இல்லையா, இந்த தடை செய்யப்பட்ட காரியத்தில் ஒருவர் அதிகமாக ஈடுபட்டு தான் ஷிர்கான காரியத்துக்கு போயிடும். எப்படி ஷிர்கான காரியத்துக்கு போகுது? என்ன குர்ஆன் ஆயத்து என்ன இருக்கு? وقول الله تعالى أفرأيتم اللات والعزى ومناة الثالثة الأخرى. லாத், உஸ்ஸா, மனாத், இவங்க 3 பேரும் யார்? 3 பேரும் ஜாஹிலியத்தோட காலத்தில் மக்காவில் அல்லது தாயிஃபில் அந்த குறைஷிகள் முஷ்ரிக்கீன்கள் வணங்கின சிலைகள். லாத், உஸ்ஸா
லாத் வந்து தாயிஃப் நகரம் இருக்கு இல்லையா, அங்கே பரவலாக வணங்கப்பட்டது. உஸ்ஸாங்கிறது மக்காவோட குறைஷிகள் வணங்கினது. மனாத் வந்து தாயிஃப் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடியவர் வணங்கின சிலை. சரி, இவர்கள் என்ன பண்ணாங்க, இவர்கள் அந்த சிலையிட்ட போய் வணங்கினாங்க. அந்த சிலையிட்ட போய் வணங்கினாங்க. சரி, இப்போ ஒருத்தர் கேட்கலாம், சிலையை போய் வணங்கினாங்க, அது ஷிர்க்கு, அதுக்கும் பரக்கத்தை தேடுறதுல போய் இந்த ஆயத்தை எதுக்கு போட்டு வச்சிங்க? நாங்கள் என்ன இப்போ ஒருத்தர்கிட்ட கேட்கலாம், நாங்கள் என்ன ஒருத்தர்கிட்ட போய் அல்லது ஒரு அவுளியாட்ட போய் பரக்கத் தேடுறோம், அல்லது அவர் ஒரு எச்சித்து போன தண்ணியை கொண்டு வந்ததுனால அவுளியாவை வணங்குறோம்னு அர்த்தம் ஆகிருமா? இல்லையே, நாங்கள் அல்லாவை தான் வணங்குறோம். இப்போ சரி, அல்லாவை தான் வணங்குறோம். சரி, உமர் காலத்து உமர் எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டாங்க? அதை தான் பார்க்கணும். நம்ம இஷ்டத்துக்கு புரிஞ்சுக்கிறது கிடையாது மார்க்கம். சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? உமரோட ஆட்சி காலத்தில், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு ஆட்சி காலத்தில் அந்த பையத் பண்ணியிருப்பாங்க இல்லையா, பையத் ரிதுவான், அந்த பையத் பண்ண மரம், ஒரு மரத்துக்கு கீழே, ஒரு ஷஜரத்துக்கு கீழே பையத் பண்ணியிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி பையத் ரிதுவான், இது குர்ஆன்லையும் மென்ஷன் ஆகிருக்கு. அப்படியே இருந்துச்சு. உமரோட காலத்தில் என்ன ஆயிடுச்சு, மக்கள் எல்லாம் அந்த மரத்தை போய் ஒரு விசிட் போய் பார்த்துட்டு போவோமே மக்கள்லாம் கூட்டமாயிடுச்சு. சில பேர்லாம் அது மூலயமாக பரக்கத்தை தேடிக்கொள்வோமே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. உமர் தான் காதில் விழுந்துருச்சு. உமர் என்ன பண்ணாங்க, நேராக போய் அந்த மரத்தை வேரோடு சாய்ச்சிட்டாங்க. இப்போ இதுக்கு பேர் தான் செத்து துராய, வருமுன் காப்பம் சொல்கிறோம் இல்லையா, வருமுன் காப்பம். என்ன வருமுன் காப்பம்? ஷிர்க் வரதுக்கு முன்னாடி காக்கணும். என்ன ஷிர்க் வரும்? காலப்போக்கில் அந்த மரத்தை வணங்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று உமர் எனக்கு தெரிஞ்சு உமர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த மரத்தை வேரோடு வெட்டிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் பரக்கத்து மிக்க மனிதர்கள் என்று நினைத்து கொண்டு அவங்க காலில் விழுவுறதோ, அவங்களோட கையை முத்தம் விடுவதோ, அதாவது கையை முத்தம் விடுவது பாசத்துக்காக, ஒரு மகன் தந்தை கையை முத்தம் விடுறாங்க, அல்லது தாத்தாவோட கையை முத்தம் விடுறாங்க, அதில் மார்க்கம் தடுக்கவே கிடையாது. பாசத்துக்காக, மரியாதைக்காக சிறார்கள் பெரியோர்களோட நெத்தியில் முத்தமிடுறதோ, கையில் முத்தமிடுறதோ, அதில் இங்கே அதை பேசவே கிடையாது. உடனே சொல்லிடக்கூடாது, முத்தமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பாருங்கள், இதை விட ஹராமா, முத்தம் கொடுக்குறது ஹராமா, என் தந்தைக்கு முத்தம் கொடுக்குறது ஹராமா, தாய்க்கு முத்தம் கொடுக்குறாங்கன்னு கேட்பாங்க. அதல்ல, நமக்கும் அவருக்கும் சம்பந்தமே இருக்காது. பரக்கத்தான மனிதர், அல்லது அவர் பெரிய அவுலியா என்று சொல்லிக்கொண்டு என்ன பண்ணுவாங்க, அவரை போய் சும்மா அப்படி தொடுறது, அவர் காலில் விழுவுறது, அவர் கையை முத்தமிடுறது, அல்லது அவரோட முடி ஏதாவது கிடச்சினா வர்றது, அவரோட செருப்பை தூக்கிறது, இந்த மாதிரி இன்றைக்கி நடக்குதா நடக்கலையா? நடக்குது, எத்தனையோ பார்த்துருக்கோம். அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும், இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் இவரை வணங்கவில்லைங்கிறாங்க. ரைட், நீங்கள் வணங்கலை, ஆனால் மார்க்கத்துக்கு முரணான காரியம் பண்ணுறீங்களா இல்லையா? பண்ணுறாங்க. சரி, அவர் மூத்தாகட்டுமே, மரணத்துக்கு அப்புறம் அவரை கபிரிஸ்தானில் அடக்குவாங்களா? அவருக்குன்னு தனி ஒரு தர்காவை கட்டுவாங்க. சரி, தர்காவை கட்டியாச்சு. அங்கே என்ன நடக்கும், அங்கே வந்து அந்த தர்காவை முத்தமிடுறது, அந்த தர்காவை தொடுறது, அந்த துணி வருஷம் அந்த உருசுங்கிற பேரில் அந்த துணியை மாற்றுறது, அந்த துணிக்கு ஒரு பறக்கத்திற்குன்னு நம்புறது, அந்த தர்காவுக்கு ஒரு பறக்கத்திற்குன்னு நம்புறது, அந்த சுற்றுச்சூழல் சுற்றுவட்டார பகுதியில் பறக்கத்திற்குன்னு நம்புறது, அங்கே போய் இபாதத்துகளை பண்ணுவது, அங்கே போய் கடைசியில் துவா கேட்குறது. இப்போ இது ஷிர்கா இல்லையா? இப்போ இந்த ஹதீஸ், அடுத்த ஒரு ஹதீஸ் இருக்குது, அதை நான் படித்தனாக்க தெளிவாக புரிஞ்சிடும். என்ன ஹதீஸு? அந்த அபி வாக்கித் அல்-லைசி ரலியல்லாஹு அன்ஹு قال خرجنا مع رسول الله صلى الله عليه وسلم الى ஹுனைன், அதாவது ஃபத்ஹு மக்காவோட வெற்றி, மக்காவை வெற்றி கொள்வார்கள் இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கா வெற்றிக்கு அப்புறம் ஹுனைனுக்கு போவாங்க. 12,000 பேர் கூட போவாங்க.
எங்கேருந்து வந்தாங்க? 12,000 பேர். 2,000 பேர் மதீனாவிலிருந்து ரசூல்லா கூட வந்தாங்க. மக்கா வெற்றி, ஃபத்து மக்காவுக்கு. மக்காவை பிடிச்சதுக்கப்புறம் 10,000 பேர் மக்காவிலிருந்து ரசூல்லா வந்துட்டாங்க. இது 10,000 பேர் யார்? அப்போ அந்த ஸ்பாட்டில் களிமா சொன்னவங்க. ஸோ மொத்தம் கணக்கு என்ன ஆயிடுச்சு? 12,000 பேர். இப்போ இந்த சஹாபி என்ன சொல்கிறாரு? நாங்கள் ரசூல்லாவோட ஹுனைனுக்கு போனோம். போயிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க, ஹுதஸாஉ அஹதின் பி குஃப்ர். அப்போ தான் நாங்கள் ஷிர்க்கில் இருந்தும் குஃப்ரில் இருந்தும் வந்தோம். இதை ஏன் இவர் சொல்கிறாருங்கிறது பின்னாடி நம்மளுக்கு தெரியும். அப்போ தான் ஷிர்க்கிலேருந்து குஃப்ரில் வந்தோம்னா என்ன? அப்போ தான் நாங்கள் களிமா சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு வந்தோம். அப்படி என்ன அர்த்தம்? பெருசாக இஸ்லாம் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா? புதுசாக களிமா சொல்லணுன்ட்டு வரவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? தெரிஞ்சிருக்காது பெருசாக. இப்போ இவங்க தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஹுனைன் யுத்தத்துக்கு போகிறாங்க 12,000 பேர். வலில் முஷ்ரிக்கீன சிதறத்துன். முஷ்ரிக்கீன்கள், அங்கே இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்களுக்கு ஒரு மரம் இருந்துச்சு. யாக்குஃபூன இந்தஹ வயனூதூன பிஹ அஸ்லிஹத்தஹும். அந்த மரத்தில் அவங்க அவங்களோட ஆயுதங்களை, போருக்கான ஆயுதங்களை தொங்க விட்டுருவாங்க. எதுக்கு தொங்க விட்டாங்க? அந்த மரம் ஒரு பரக்கத்தை மிக்க மரம் என்று நினைத்து அந்த மரத்தில் இந்த போர் ஆயுதங்கள் தொங்கினால் அந்த பரக்கத்து அந்த ஆயுதத்துக்கும் வரும், அந்த ஆயுதத்தை எடுத்து நம்ம சண்டை போட்டால் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில் முஷ்ரிக்கீன்கள் அங்கே தொங்க விட்டாங்க. மரத்தை வணங்கினாங்கன்னு வருதா? வரல. மரத்தில் தொங்க விட்டாங்க. சரி, அவங்க மரத்தை வணங்கட்டும், வணங்காமல் போட்டால் அவங்க பிரச்சனை, நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம மக்கள் என்ன பண்ணாங்கன்னு வருவோம். தொங்க விட்டாங்க. அப்போ யுகால் அலஹ தாத்து அன்வாத், அந்த மரத்து தாத்து அன்வாத் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மர்ரர் நபி சிதறத்தின், நாங்கள் இன்னொரு மரத்தை பாஸ் பண்ணி போனோம். ஃபகுல்னா யா ரசூலாட்ட சொன்னோம், அஜஅல்லனா தாத்து அன்வாத்தின் கமலஹும் தாத்து அன்வாத். அவங்களுக்கு எப்படி தாத்து அன்வாத் இருக்கோ, எப்படி தொங்க விட்டாங்களோ அந்த மாதிரி எங்களுக்கும் இங்கே தொங்கிறதுக்கான பர்மிஷனை கொடுங்களேன். இப்போ இந்த சஹாபா இவங்களாம் என்ன சொன்னாங்க? அந்த மரத்தை வணங்கணும்னு சொன்னாங்களா? மரத்தை வணங்கணும்னு சொன்னாங்களா? சொல்லலை. அதே மாதிரி நாங்கள் தொங்க விட்டுக்கிறோம், பரக்கத்தை நாடி அந்த மரத்தில் தொங்க விட்டுக்கிறோம் தான் சொன்னாங்க. உமர் தினம் போய் ஒரு மரத்தை இடித்தாங்களே, மரத்தை வணங்கினாங்களா? வணங்கலையே. அப்புறம் மரத்தை இடித்தாங்க, விட்டுருக்கலாமே அப்படியே. ஏன்னா ஷிர்க்குக்கு போயிடும். இங்கேயும் அதே தான். இன்றைக்கி மரத்தில் போய் அந்த இதை தொங்க விடுறதுக்கு கேட்பாங்க, நாளைக்கு இவங்களோட தலைமுறையே அந்த மரத்தை வந்து வணங்கும். இன்றைக்கி நடக்குதா இல்லையா? எத்தனை தர்காவில் நம்ம பார்க்குறோம். தர்கானாக்கே ஒரு மரம் இருக்கும், பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்தில் என்ன இருக்கும்? பூட்டு தொங்கும், தொட்டில் தொங்கும். இதெல்லாம் இந்த ஜாகிலத்திலேருந்து வந்தது. வேப்ப மரத்தை புனிதமாக நினச்சாங்க, என்னமோ புனிதமாக நினச்சி இந்த ஊரில் இந்த மரத்தில் போய் நீங்கள் ஒரு தொட்டில் தொங்க விட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த முஷ்ரிக்கீன்கள் நம்புகிறார்கள். இன்றைக்கி அதே நம்பிக்கை நம்ம மக்கள்கிட்ட இருக்கா இல்லையா? எல்லா தர்காலையும் ஒரு மரம் இருக்கும். மரத்தில் போய் பாருங்கள், ஆண் அடிச்சு வச்சுருப்பான், இல்லைன்னா அது தொங்கிட்டு கிடக்கும். காரணம் என்ன? ஏன் பூட்டு போட்டு அங்கே தொங்குது? ஏன் ஒரு தொட்டில் மாதிரி அங்கே தொங்குது? தர்கா வாசலில் தான் விற்பாங்க, நல்ல பிஸ்னஸ். இதெல்லாம் வாங்கி இங்கே தொங்க விட்டிங்கனாக்கா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் வாங்கி பூட்டு போட்டிங்கனாக்கா உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் அந்த உறவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிடும். இப்படி எல்லாம் நம்பிக்கை. இப்போ இதுக்கு பேர் என்ன கேட்டால், நாங்கள் தர்காவில் இருக்கிற வணங்கலை, மரத்தை வணங்கலை, எங்களுக்கு தேவையில்லாமல் இந்த தர்கா வணங்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. இப்போ ரசூல்லா அங்கே என்ன பண்ணாங்க? சரி, ரசூல்லா என்ன பண்ணாங்க? உடனே அல்லாஹ் அக்பர்னாங்க. பெரிய முசீபத் என்ன? இப்போ தான் வெற்றி கொண்டு வந்தோம். இப்போ தான் ஷிர்க்கை விட்டும், குஃப்ரை விட்டும், ஜாஹிலத்தில் விட்டும் கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்த அடுத்த நிமிஷமே அந்த தொங்கறதுக்கு ஒன்று விடுங்க அப்படின்னாக்க இவ்வளோ பெரிய விஷயம். அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு இன்னஹ சுனன், இது உங்களோட முன்னவர்களோட பாதையை நீங்கள் பின்பற்றுறீங்கன்னு சொன்னாங்க. குல்து மொல்லதி நஃப்ஸி பியதிஹி கமா காலத் பனு இஸ்ராயில் லி மூசா. பனு இஸ்ராயில் மூசா சொன்னாங்க இதே தான். என்ன சொன்னாங்க? ஃபிரௌன்கிட்ட தப்பித்து வராங்க, மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியை பார்க்குறாங்க. என்ன அத்தாட்சி? கடல் பிளந்து அவங்கள கொல்ல வேண்டும் என்று துடித்த நான் ரப்புக்குமுல் அலா என்று சொன்ன அந்த ஃபிரௌன்
முழுகடிக்கப்படுகிறான். அதை தன் கண்களால் பார்த்து ரசிக்கிறார்கள் பனி இஸ்ராயீல்கள், மூசா கூட அந்த மக்கள். சரி, நன்றி வேணுமா வேணாமா? கொஞ்சமாவது இருக்கணும்ல. திருப்பி வராங்க. திருப்பி வந்ததுக்கப்புறம் அஜஅல்னா இலாஹன் கமா லஹும் ஆலிஹத்தன் கால இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன், இவங்களுக்கு கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு கடவுளை நீங்கள் கொடுங்க மூசாங்கிறாங்க. கரையை கடந்து ஃபிரௌன்கிட்ட தப்பித்து அந்த ஃபிரௌனை முழுகடிச்சதுக்கப்புறம் கரையை ஒதுங்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஏதோ ஒரு சிலையை பார்க்குறாங்க, எதையோ ஒன்றத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கே மக்கள் அந்த சிலையை கண்ணியப்படுத்துறதையும் வணங்குறதையும் பார்த்துட்டு மூசாட்ட கேட்குறாங்க, இவர்களுக்கு எப்படி ஒரு கடவுள் இருக்கோ அது மாதிரி நம்மளுக்கு ஒரு கடவுளை ஏற்படுத்தி கொடுங்கன்ட்டு மூசாட்ட கேட்குறாங்க. இப்போ ரசூல் என்ன சொல்கிறாங்க, இவங்கள மாதிரியே நீங்கள் பின்பற்றுறீங்க. தர்க்கபுன்ன சுனன மன் கான கப்லக்கும், அவங்களோட பாதைகளை, அவங்களோட வழிமுறைகளை, அவங்களோட சுன்னா வழிமுறை, அந்த பனி இஸ்ராயீலோட வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுறீங்கன்ட்டு யாரை பார்த்து சொன்னாங்க? இந்த புதுசாக இஸ்லாத்துக்கு வந்த இந்த சஹாபாக்கள் என்ன சிலை வேணும்னு கேட்டாங்களா, இல்லை கடவுள் வேணும்னு கேட்டாங்களா? அந்த மரத்தில் போய் எங்களோட ஆயுதங்களை தொங்க விடுறோம்னு கேட்டாங்க. அதுக்கு எவ்வளோ பெரிய வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. பனு இஸ்ராயீல்கள் செஞ்ச ஷிர்க்கை இங்கே உதாரணமாக காமித்து அவர்களைப் போல நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட புரிதல் ஷிர்க்கை பற்றியும், ஷிர்க்கில் போய் ஒரு மனுஷன் விழுந்துடக்கூடாதுங்கிற அந்த புரிதல் எங்கே? இன்றைக்கி நாங்கள் சும்மா தான் போகிறோம், நாங்கள் அல்லாவை தான் வணங்கணும், நீங்கள் என்ன எங்களை கபரு வணங்கின்னு சொல்கிறீங்க எங்களை அப்படின்னா கோபம் வருது. கபரு வணங்கின்னு சொன்னால் அப்புறம் இதுங்க ரசூலுல்லாஹ் எப்படி பார்த்தாங்க இந்த விஷயத்தை? அல்லாஹ் முஸ்தஆன். அதனால தான் தௌஹீதை படிக்கணும், அதனால தான் தௌஹீதை படிக்க வேண்டும். இன்றைக்கி தௌஹீதுன்னு சொன்னாவே ஒரு அலர்ஜி. எனக்கு தெரியாத தௌஹீதா? 30 வருஷம் 40 வருஷமாக நான் அல்லாவை வணங்காமல் வேறு யார் கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு இருக்கேன்ட்டு சண்டை போடுறாங்களே. சரி, சண்டை போட்டால் இது தெரியாமல் இருக்கே, இந்த பேசிக் இதெல்லாம் தெரியாமல் இருக்கே. ஹயர். இப்போ அடுத்த சாப்டரில் மன்ஜா ஃபி தப்ஹி லிகைரில்லா, பாபு மன்ஜா ஃபி தப்ஹின் லிகைரில்லா, யார் ஒருவர் அல்லாவை தவிர்த்து வேற ஒருத்தருக்கு அறுத்து பலியிடுகிறாரோ. وقول الله تعالى قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا أول المسلمين وقوله فصل لربك وانحر. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். என்ன சொன்னாங்க? குல் இன்ன ஸலாத்தி, என்னோட தொழுகைகள், என்னோட பிரார்த்தனைகள், வனுசுக்கி, நுசுக்கி என்றால் இந்த அறுத்து பலியிடுறது, அறுத்து பலியிட்டல், ஓ மஹ்யாய் வ மமாத்தி, என்னோட வாழ்க்கையும் என்னோட சாவும், என்னோட மரணமும் என்னோட வாழ்க்கையும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே, ரப்புல் ஆலமீனுக்கு மட்டுமே, லா ஷரீக லஹ், அவனுக்கு நான் இணை வைக்க மாட்டேன். அப்படி என்ன அர்த்தம்? அதை அடுத்து பலியிடுறதுல கூட இணை வைக்கக்கூடாது, அதான் விஷயம். அடுத்து இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான்? ஃபஸல்லி லிரப்பிக்க, அல்லாஹ்வுக்காக தொழுவுங்கள், வன்ஹர், அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுங்கள், அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுங்கள், அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுங்கள். ஆனால் அலி பின் அபி தாலிப் சொல்லக்கூடிய ஹதீஸ் قال حدثني رسول الله صلى الله عليه وسلم بأربع كلمات, நான்கு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார்கள். லஅனல்லாஹு மன் ذبح لغير الله, அல்லாஹ்வை தவிர்த்து வேற யாருக்காவது அறுத்து பலியிட்டால் அல்லாஹ்வோட சாபம் அவர் மேலே உண்டாகும், அல்லாஹ்வோட சாபம் அவர் மீது உண்டாகும். இன்றைக்கி நாம் பார்க்குறோம், எத்தனையோ பேர் முஸ்லீம் அப்படின்னு பெயர் வைத்து கொண்டு நாகூர் ஆண்டவர்களுக்காக நாங்கள் அறுக்க போகிறோம், நேர்ந்து விட்ருக்கேன். எப்படி இந்த காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் அந்த கோயிலுக்கு நின்று விட்ருக்கேன், இந்த கோயிலுக்கு நின்று விட்ருக்கேன்னு சொல்லுவாங்களோ, அதே போல் வார்த்தைகளை நம் மக்கள் உபயோகப்படுத்துவதை பார்க்க முடியுது. முத்துப்பேட்டை தர்காவுக்காக நான் நேர்ந்து விட்ருக்கேன், நாகூருக்காக நேர்ந்து விட்ருக்கேன், அஜ்மருக்காக நேர்ந்து விட்ருக்கேன், கௌசல் ஆலமுக்காக நான் நேர்ந்து விட்ருக்கேன், ஆடு, இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். இது எவ்வளோ பெரிய ஷிர்க்.
கொஞ்சம் நஞ்சம் ஷிர்கெல்லாம் கிடையாது, ஹராம் கிடையாது, இது அதாவது விதத்தான காரியம் கிடையாது, ஷிர்கான காரியம். அவர் மீது சாபம் உண்டாகுது. ரசூல் சொல்லியிருக்கிறாங்களே, யார் ஒருவர் அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்காக அறுத்து பலியிடுகிறார்களோ அல்லாஹ்வின் சாபம் அவர் மேலே இறங்கும்னு ரசூல்லா சொல்லிட்டாங்களே. ஒன்று ரசூல்லா சொல்கிறது உண்மையாக இருக்கணும், இல்லைன்னா இவர் சொல்கிறது உண்மையாக இருக்கணுமே. நான் யாரை நம்புறது? ஏன்னா இபாதத்துனா என்னன்னு தெரியாமல் இருக்கும். அறுத்து பலியிடுறதா சும்மா அதெல்லாம் ஒரு இபாதத் கிடையாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் பார்க்குறோம். இபாதத் வணக்க வழிபாடுனா தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இந்த அஞ்சு விஷயத்தை தான் பார்க்குறோம். நான் அல்லாவுக்காக தானே தொழுகிறேன், நான் அல்லாவுக்காக தான் நோன்பு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவாசலில் போய் தொழுதுட்டு எய்த்தாப்பில் இருக்கக்கூடிய தர்காவில் வந்து அடுத்து பலியிடுறது. இதுக்கு பேர் ஷிர்க் இல்லாமல் என்ன? ஷிர்க்கும் குஃப்ரும் ஒரு உள்ளத்தில், ஷிர்க்கும் தௌஹீதும் ஒரு உள்ளத்தில் இருக்க முடியுமா? போலியான தௌஹீத், போலியான தௌஹீத். தௌஹீத்னா என்னன்னு விளங்கலை. ரெண்டாவது, வலான் அல்லாஹு மன் லான வாலிதை, யார் தன்னோட பெற்றோர்களை சபிக்கிறாரோ அவர் மீது அல்லாஹ்வோட சாபம் உண்டாகும். வலான் அல்லாஹு மன் ஆவா முஹ்திஸன், பிதத்வாதிகளுக்கு யார் அடைக்கலம் கொடுக்கிறாரோ அவர் மீது லானத் உண்டாகும். வலான் அல்லாஹு மன் கய்யர மனாரல் அர்த், பூமியோட அளவுகோலை, நிலத்தை, அந்த பார்டர் வச்சுருப்போம் இல்லையா, அதை யார் மாற்றுகிறாரோ அவர் மீது லானத், அவர் மீது சாபம் உண்டாகும். இதில் நம்மளுக்கு தேவைங்கிறது ஃபஸ்ட்டு மட்டும்தான். இருந்தாலும் கடைசி மனாரல் அர்த், பூமியோட அந்தந்த அளவை யார் மாற்றுகிறாரோ அவர் மீது லானத் உண்டாகும் அப்படிங்கிறது வந்து தவறாக இன்றைக்கி சில பேர் வந்து கேட்குறாங்க கேள்வி. இப்போ நான் ஒரு லேண்டு வாங்கியிருக்கிறேன், ரெண்டு ஏக்கர் லேண்ட் வாங்கியிருக்கேன், அதை நான் பிளாட்டாக போட்டு ஒவ்வொரு கல்லுங்களெல்லாம் எடுத்து மாற்றி வைக்கிறேன், அப்புறம் நான் இந்த ஹதீஸில் வந்துடுவேனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. இந்த ஹதீஸ் யார் மற்றவர்களை ஏமாற்றி அவர்கள் நிலத்தை அபகரிக்கிறார்களோ, உதாரணத்துக்கு நான் என்னோட இடம் பக்கத்து வீட்டோட இடம் பார்டரில் இருக்கும், அவங்களுக்கு தெரியாமல் இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இன்ச் எடுத்துக்கிறது, இதுதான் மனாரல் அறுதை மாற்றுறதுன்னு அர்த்தம். மற்றபடி நார்மலாக இடம் வாங்கிறது, விற்கிறது, அதை சேர்த்து விற்கிறது, பிரிக்கிறது, இதை பற்றி இங்கே குறிப்பிட வரல. வான் தாரிக் பின் ஷுஐப், இன்னொரு ஹதீஸ், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹலல் ஜன்னத ரஜுலுன் பி துபாப் வ தஹல நார ரஜுலுன் பி துபாப் ஃபீ துபாப். ஒரு துபாப்னாக்க இந்த ஈயை கொண்டு ஒருவர் சொர்க்கத்துக்கு போனார், ஈயை கொண்டு ஒருவர் நரகத்துக்கு போனார். என்ன ஈயை கொண்டு போனார் வந்தார்? புரியலையே. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? புரியலையே. சஹாபாக்கள் கேட்குறாங்க, புரியலையே ரசூலுல்லாஹ் என்ன அப்படின்ட்டு. காலு கைஃப தாலிக யா ரசூலுல்லாஹ், அது எப்படி ஈயை கொண்டு ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போனார், ஈயை கொண்டு ஒருத்தர் நரகத்துக்கு போனார்? மர்ற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மர்ற ரஜுலானி, ரெண்டு பேர் போனாங்க, அலா கௌமின் லஹும் சனமுன் லா யுஜாவஸுஹு அஹதுன் ஹத்தா யுகர்ரிப லஹு ஷைஆ. ரெண்டு பேர் ஒரு கூட்டத்தார்கள் மத்தியில் போனார்கள். அந்த சைடு போகணும்னா ஒரு சிலை இருந்துச்சு, அங்கே அந்த சிலைக்கு அந்தான போகிறதுக்கு நிபந்தனை என்ன அப்படின்னாக்க, அந்த சிலைக்கு எதையாவது ஒன்றை அறுத்து பலியிட வேண்டும், தியாகம் செஞ்சாக வேண்டும். சரியா? காலுல ஹதிஹிம, ஒருவர் சொன்னார், கர்ரிப், அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தர் சொன்னார், எதையாவது ஒன்று செஞ்சு நெருக்கத்தை தேடுங்க. கர்ரிப், நெருக்கத்தை தேடுங்கள், அந்த சிலைக்கு நீங்கள் நெருக்கத்தை தேடுங்க. எப்படி? அறுத்து பலியிட்டு, எதையோ ஒன்று அறுத்து பலியிட்டு சிலைக்கு நெருக்கத்தை தேடுங்க. கால லைஸ இந்தி ஷை, ஒருத்தர் சொன்னார், என்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொன்னார். காலு கர்ரிப் வலவு துபாபன், உன்ட்ட ஒரு சின்ன ஈ ஏதாவது இருந்தால் கூட அதை வச்சு நெருக்கத்தை பெற்றுட்டு போ. அதே மாதிரி இப்படி பண்ணார், நெருக்கத்தையும் பெற்றார், போனார், அந்த சைடு நகத்தில் போய் விழுந்துட்டார். அதே போல் இன்னொருத்தவர் சொன்னாங்க கர்ரிபின்ட்டு, அதே கூட்டம். قال ما كنت لأقرب لأحد شيئا دون الله عز وجل, அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் நான் இது மூலமாக நெருக்கத்தை தேட மாட்டேன், இது மூலமாக நான் நெருக்கத்தை தேட மாட்டேன். உடனே அவர் என்ன பண்ணாங்க? கழுத்தை வெட்டினாங்க, அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார். இதுதான் இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒரு சின்ன ஒரு ஈயை கொண்டு நான் இவருக்காக பலியிடுகிறேன், அல்லது ஏதோ ஒன்று
அல்லாவை தவிர்த்து வேற ஒருத்தருக்காக அறுத்து பலியிட்டோம் அல்லது இந்த நெருக்கத்தை பெறுறதுக்காக முன் வந்தோம்னாக்க அது ஷிர்காகும். அடுத்துதான் முக்கியமான ஒரு சாப்டர். இப்போ நம்ம பேசுனது கூட நிறைய பேர் தப்பிச்சிட்டாங்க. நம்ம மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் அடுத்த சாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன? பாபுன் லா யுத்பஹு லில்லாஹி பிமகானின் யுத்பஹு ஃபீஹி லிகைரில்லாஹ். அல்லாவை தவிர்த்து அறுத்து பலியிடக்கூடிய அந்த மகான், அந்த இடத்தில் அல்லாவுக்காக பலியிடுறது தடை செய்யப்பட்டது. சரி, யார் தடை செஞ்சா? இந்த புக்கோட தலைப்பு போட்ட ஆசிரியரா? உடனே சொல்லுவாங்க முகமது அப்துல் வஹாப் எப்படி எழுதியிருக்காரு பார்த்தீங்களா, வஹாபிகளுக்கு தான் வேலை. யார் தடை செய்தா? வாங்க பார்ப்போம். கௌலில்லாஹி தஆலா லா தகும் ஃபீஹி அபதா. லா தகும் இது சூரத்துல் தௌபா. சூரத்து தௌபாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தை பற்றி இஸ்தித்லால் பண்ணியிருக்காரு. இஸ்தித்லால்னா குர்ஆனை வைத்து ஆதாரத்தை எடுக்கிறது. இப்போ ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரா, தலைப்பு என்ன? அல்லாவை தவிர்த்து பலியிடக்கூடிய இடத்தில் அல்லாவுக்காக பலியிடக்கூடாது. இதுதான் தலைப்பு, தடை செய்யப்பட்டதுன்ட்டு. இதுக்கு ஆதாரம் வேணும்ல, சும்மா போகிற போக்கில் ஒருத்தர் சொல்லிட்டு போக முடியாதுல்ல. ஆதாரத்தை இஸ்தித்லால், ஆதாரத்தை கழற்றுறது. எங்கேருந்து கழற்றுறது? குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் ஆதாரத்தை எடுக்கிறது. முதல்ல குர்ஆன், அப்புறம் ஹதீஸ். சரி, குர்ஆன்ல இருந்து என்ன ஆதாரத்தை எடுத்தார் இவர்? சூரத்து தௌபாவில் இருக்கக்கூடிய இந்த வசனம். இந்த வசனத்தில் என்ன அல்லாஹ் சொல்கிறான்? லா தகும் ஃபீஹி அபதன் லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீஹ். முனாஃபிகீன்கள், மதீனாவில் இருக்கக்கூடிய முனாஃபிகீன்கள் ஒரு பள்ளி கட்டியிருப்பாங்க, மஸ்ஜிது திரார். அந்த பள்ளியோட பேர் மஸ்ஜிது திரார். பள்ளியை கட்டிட்டு இந்த பள்ளியில் தொழுகை நடத்துறதுக்கு ரசூலாவை கூப்பிட்டுருப்பாங்க. ரசூலாவும் போவாங்க. அப்போ போகிறப்ப தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை இறக்குவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்குறார். அந்த பள்ளியில் நீங்கள் தொழக்கூடாது. அந்த பள்ளியில் நீங்கள் தொழாமல் தக்வாவோடு எழுப்பப்பட்ட பள்ளி இருக்கு இல்லையா, எது? முதல் கட்டின பள்ளி மஸ்ஜித் குபா. அதில் தொழுவது சிறந்தது அப்படின்ற அல்லாஹ் சொல்கிறான். இதெல்லாம் என்ன தெரிய வருது? தொழுகை யாருக்காக தொழுதோம்? எந்த பள்ளியில் தொழுதாலும் சரி, எங்கே தொழுதாலும் சரி, தொழுகை யாருக்காக? அல்லாவுக்காக. அந்த தொழுகையவே முனாஃபிகீன்கள் எதுக்கு கட்டினாங்க பள்ளி? முனாஃபிகீன்கள் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், ரசூல்லாவை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக, முஸ்லிம்களை ஏமாத்துறதுக்காக ஒரு பள்ளியை கட்டுறான். ஸோ பொதுவாக இருக்கக்கூடிய முஸ்லீம் என்ன பண்ணுவாங்க? பள்ளி தான்ப்பா எல்லாம், எதுவும் இந்த பள்ளி ஆனால் எதுனா நோக்கத்துக்காக கட்டினதுன்னு தெரியாது. அல்லாவை வணங்குறதுக்கா இல்லை அல்லாவோட மார்க்கத்தை அழிக்கிறதுக்கான்னு தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் ரசூலாவுக்கும் தெரியாது. அல்லாஹ் அறிவித்தால் தான் ரசூலாவுக்கு தெரியும். ரசூலாவுக்கு ஒன்றும் மறைந்த ஞானம்லாம் கிடையாது. அல்லாஹ் எதை அறிவித்தானோ அதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது சொன்னாலும் அல்லாஹ் அறிவித்தது, அதான் வஹி. சரி, இப்போ அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? இங்கே தொழாதீங்கன்னு சொல்கிறோம். அப்புறம் அந்த பள்ளியை எரிச்சிட்டாங்க சஹாபாக்கள்லாம், அது ஒரு விஷயம். இப்போ இதை இஸ்தித்லால், இதை ஒரு ஆதாரமாக எடுக்கிறாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? அல்லாவை தவிர வேற ஒருத்தருக்காக பலியிடப்படக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் போய் அல்லாவுக்காக பலியிடாதீர்கள், அல்லாவுக்காக உங்களோட குர்பானியை அந்த இடத்தில் பலியிடாதீர்கள். இது ஒரு ஆதாரம். சரி, இது கூட சில பேர் சொல்லலாம், இதுக்கும் எப்படி முடிச்சு போட முடியும்? இப்போ அடுத்த ஹதீஸில் டைரக்டான ஆதாரம் இருக்கே. அடுத்து என்ன சொல்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் சாபித் பின் தஹாக் ரலியல்லாஹு அன்ஹு قال நதர ரஜுலுன் அன் யன்ஹர இப்லன் பினூனா. பினூனாங்கிறது ஒரு இடம் தாயிஃப் பக்கத்தில் இருக்குது. அந்த பினூனாங்கிற அந்த இடத்துல என்னோடய ஒட்டகத்தை அறுத்து பலியிடணும்ட்டு ஒருத்தர் நேர்ச்சி செஞ்சுக்கிட்டார், நியத்து வச்சுக்கிட்டார். எங்கே? பினூனால. ரசூலாட்ட கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், பினூனால போய் அறுத்து பலியிடணும் என்னோடய ஒட்டகத்தை
போய் பண்ணலாமா? சரி, ரசூல்லா உடனே போய் பண்ணுங்கன்னு சொல்லலை, அல்லது போய் பண்ணாதீங்கன்னு சொல்லலை. முதல்ல விசாரிக்கிறார்கள். என்ன விசாரிக்கிறாங்க? ஹல் கான ஃபீஹா வஸனுன் மின் அவ்சானில் ஜாஹிலியத்தி யுஅபத். அந்த இடத்துல நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பினூனாங்கிற அந்த ஊரில் ஜாஹிலத் காலத்தில் வணங்கினாங்க இல்லையா சிலைகள், அந்த மாதிரி சிலைகள் அங்கே வணக்கம் நடந்துகிட்ருக்கா? பாருங்கள், எவ்வளோ தெளிவான கேள்வி. இவர் கேட்டவர் ஒரு முஸ்லிம். அவரோட ஒட்டகத்தை அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிட போகிறார். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கலாம்? ஒன்று அடுத்து பலியிடுங்கன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது அங்கெல்லாம் பலியிடாதீங்க, பேசாமல் மதீனாவில் வந்து பலியிடுங்க, அடுத்து பலியிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாமல் ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்க? சிலைகளை வணக்கம் செய்யக்கூடிய அந்த வழிமுறை அந்த ஊரில் இருக்கான்னு கேட்குறாங்க. இவர் இல்லைன்னு சொல்லிட்டார். அடுத்த கேள்வி காலுல ஃபகால ரசூல் ஃபகால காலுல கால ஃபஹல் கான ஃபீஹா ஈதுன் மின் அயாதிஹிம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த முஷ்ரிக்கீன்கள் கொண்டாடக்கூடிய பெருநாள்கள், அதாவது அவங்களோட பண்டிகைகள் அந்த ஊரில் கொண்டாடப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. முஷ்ரிக்கீன்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகையை அந்த ஊரில் கொண்டாடுவாங்களான்னு கேட்குறாங்க. இவர் இல்லைன்னு சொல்லிட்டார். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுஃபி பி நதரிக், தாராளமாக போய் பார்த்து பலியிடுங்கன்ட்டாங்க. இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. நான் ஒரு ஊரில் போய் நான் அடுத்து பலியிடணும்னு சொல்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. சரியா? நான் அந்த ஊரில் போய் பலியிடணும், அடுத்த பலியிடணுன்ட்டு அல்லாவுக்காக, எல்லாமே அல்லாவுக்காக தான் நம்ம அடுத்து பலியிட போகிறோம், அது ஒரு விஷயம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஊர் இதை போய் நான் பலியிடணும், அந்த ஊரில் போய் பலியிடணும் அப்படின்ட்டு எந்த ஒரு அந்த ஊரை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, நான் நாகூரில் போய் அடுத்து பலியிடணும்னு நினைக்கிறேன், நியத்து வச்சுட்டேன், இது ஷிர்க். ஏன் ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க? அந்த ஊரில் அல்லாஹ்வை தவிர வேறு வழங்குவார்களா? அந்த ஊரில் முதல்ல நாகூரில் போய் அந்த தர்காவில் அறுத்து பலியிடுறது ஷிர்க். இதே நாகூரில் சொந்த வீடு இருக்கும், இவர் சென்னையில் இருப்பார், நாகூரில் போய் பலியிடணும், இது பிரச்சனை இல்லை. எல்லாமே இன்டென்ஷன், நியத்து. இது அல்லாஹ்க்கு மட்டும்தான் அறியும். ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க, மார்க்கத்தை பற்றி சந்தேகம் பற்றி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா எடுத்த உடனே ஹராமு, அல்லது எடுத்த உடனே ஹலாலு, அல்லது எடுத்த உடனே ஷிர்க்கு, அல்லது எடுத்த உடனே கூடும் கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட தீர விசாரிக்கணும். என்ன நோக்கத்துக்காக நீங்கள் அந்த ஊரில் போய் பலியிடணும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அங்கே நாங்கள் சொந்தக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க நிறையா பேர், அதனால் அங்கே போய் பலியிட்டால் எல்லாருமே நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். ரைட், பிரச்சனை இல்லை. இல்லைங்க, அங்கே தான் வந்து ஷாவுல மீது ஆண்டவர் அடங்கியிருக்கிறாரு, ஒரு பறக்கத்தான ஒரு ஊர், நான் அவரெல்லாம் வணங்கலை, அந்த ஊர் பறக்கத்தான ஒரு ஊர், இங்கே பிரச்சனை வந்துருச்சு. இதே அவர் மக்கால போய் நான் அடுத்து பலியிடணும்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, பறக்கத்தான ஒரு ஊர், தாராளமாக அவர் பண்ணலாம். ஆனால் நாகூர் ஏன் சூஸ் பண்ணுறாரு, அஜ்மரை ஏன் சூஸ் பண்ணுறாரு? ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே கேள்வி கேட்டு அந்த விடையை கொண்டு பதில் சொல்கிறாங்க. இதிலிருந்து நம்மளுக்கு இன்னொரு பாடம், முக்கியமான ஒரு பாடம் என்ன அப்படின்னாக்க, குஃபார்களோட பண்டிகை, இணை வைப்பாளர்களோட பண்டிகை அப்போ நாம் அதில் கலந்து கொள்ளக்கூடாது. இன்னைக்கு தௌஹீத் பேசக்கூடிய நாம் தர்காவுக்கு போக மாட்டோம், தர்காவில் போய் அடுத்த பேர் ஷிர்க்கு பேசிகிட்டு இருப்போம். ஆனால் மற்ற விஷயங்கள், உதாரணத்துக்கு பொங்கல் அன்னைக்கு பொங்கலை கொண்டு வந்து ரோட்டில் வச்சு, பொங்கல் ஹராமா? பொங்கல்ங்கிறது ஒரு உணவு, ஹலாலான ஒரு உணவு, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம். எப்போ அது ஹராமாவது? அவர்களோட பண்டிகை எப்போ? தெருவில் வந்து சமத்துவ பொங்கல் என்று போட்டுக்கொண்டு பானையை வச்சுக்கிட்டு அவங்கள மாதிரியே பொங்க விட்டு ஒன்று கத்தி
இப்போ இங்கே என்ன ஆகுது, ரசூல் இங்கே என்ன கேட்டாங்க, அவங்களோட பண்டிகையை கொண்டாடக்கூடிய நாளான்னு கேட்டாங்க. இந்த விஷயத்தில் ரொம்ப அலட்சியமாக தௌஹீதை பேசக்கூடிய நாம் இந்த விஷயத்தில் இருக்கிறோம். இதே ஹுக்கும் தான் தேங்காய் விற்கிறது. தேங்காய் விற்கிற பிஸ்னஸ் ஹலால், தாராளமாக விற்கலாம். ஆனால் அது கோவில் வாசலில் விற்றா, பூ ஹலால், கோவில் வாசலில் போய் விற்றா, இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் தௌஹீதை படிக்கணும், அதுக்கு தான் தௌஹீதை படிக்க வேண்டும், அதுக்கு தான் தௌஹீதை நாம் படிக்க வேண்டும். அடுத்து மின ஷிர்க் அந்நதர், பாபு மின ஷிர்க் அந்நதரி லிகைர் இல்லை, யார் அல்லாவை தவிர மற்றவர்களுக்காக நேர்ச்சி செய்கிறார்களோ. முன்ன அறுத்து பலியிடுறதை பார்த்தோம். இப்போ நேர்ச்சினாக்க நான் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டா நான் 3 நாள் நோன்பு வைக்கிறேன் அல்லாவுக்காக அப்படின்னு சொல்கிறது நேர்ச்சி. இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாக்க நான் இந்த தர்காக்களில் போய் மொட்டடிச்சிக்கிறேன், காது குத்த மாட்டேன்ல, மொத்தம் தான் அடிப்போம், மொத்தடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, இதான் நேர்ச்சி. இப்போ இந்த நேர்ச்சி அந்நதர்ங்கிறது வணக்க வழிபாடு. வணக்க வழிபாடுங்கிறது அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்கணும். அந்த நேர்ச்சியை கொண்டு போய் வேற எங்கேயாவது வச்சோம் என்றால், இந்த காரியம் நடந்துவிட்டால் கோவலம் தர்காவில் போய் 30 ஏழைகளுக்கு நான் சாப்பாடு வழங்குறேன், நேர்ச்சி வைக்கிறது. 30 ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது ஹராமா ஹலாலா? வலியுறுத்தப்பட்ட விஷயம், நல்ல விஷயம், நல்ல விஷயம். இது சொன்னால் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறத போய் தடுக்கிறாங்க. ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறத தடுக்கலை, என்ன நோக்கத்துக்காக கொடுக்கப்படுது அதான் முக்கியம். ஏழைங்க என்ன அந்த கோலத்தில் தவிர வேறு எங்கேயுமே கிடையாதா? வேறு எங்கே எந்த இடத்துலையுமே கிடையாதா ஏழைங்கள்? ஏன் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா நதர், நேர்ச்சி, எனக்கு ஒரு நேர்ச்சி இருக்குது, நான் இந்த இடத்துல போய் கொடுக்கணும். அதே நேர்ச்சியை ஒருத்தர் நான் மக்காவில் போய் கொடுக்கணும்னு சொன்னால் தப்பு கிடையாது. ஏன் தப்பு கிடையாது? ஏன்னா அவர் அவர் அல்லாஹ்வுக்காக தான் கொடுக்க போகிறாரு, அங்கே நன்மைகள் அதிகம்ங்கிற அடிப்படையில். ஆனால் தர்காவில் போய் கொடுக்கணுன்ட்டு நேர்ச்சி வச்ச காரணம் என்ன? தர்கா ஒரு சிறப்பான இடம், பரக்கத்து மிக்க இடம். தர்காவுக்கு வெளியே ஒரு பட்டணம் கொடுக்கறதோட உள்ள ஒரு பட்டணம் கொடுத்தா நன்மைகள் அதிகம் என்ற எண்ணத்தோடு அவர் கொடுக்குறார். இதுதான் ஷிர்க்குங்கிறது. ஏன்? நேர்ச்சிங்கிறது அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டுமே. யூஃபூன பின் நذரி வயஹாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா வமா அன்ஃபக்தும் மின் நஃபகத்தின் அவ் நذرتم மின் நذரின் ஃபஇன்ன அல்லாஹ யஅலமு. சரி, வஃபி ஸஹீஹ் அன் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை பார்க்குறோம். மன் நذر அன் யுதிஅ அல்லாஹ் ஃபயுதிஅஹு, யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும்ட்டு நேர்ச்சி செய்கிறாரோ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க. ஒமன் நذر அன் யாசில்ல, யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று நேர்ச்சி வைக்கிறாரோ ஃபலா யாசிஹு, அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சிடாதீங்க அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம். இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னாக்க, நேர்ச்சையாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த தபஹ் அறுத்து பலியிடுறதா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பார்த்த தபர்ருக் பர்க்கத்தை தேடக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ஐபாதத் வணக்க வழிபாடுகள். இதை அல்லாஹ்க்காக மட்டும்தான் செய்ய வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன வழிமுறையில் மட்டும்தான் செய்ய வேண்டும். ஏன்னா சில மிஸ்டேக் பண்ணோம்னா சில நேரங்களில் ஷிர்கா போயிடும், பெரும்பாலான நேரங்களில் பிதஅத் அல்லது மார்க்கக்கு முரணான செயல்களாக போய்விடும். எனவே எதை நாம் கேட்டமோ அதை புரிந்து நம் வாழ்க்கையில் நடத்தி பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும். நம் வாழ்க்கையில் இறுதி மூச்சு வரைக்கும் இந்த தௌஹீதில் இஸ்திகாமத்தை இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சங்கதிகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.